இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் அரவணைப்பு அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நம்முடைய ராஜாவாகிய தேவன் அவருடைய விருந்துக்கு நம்மையும் அழைத்திருக்கிறார். இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம சொந்தக்காரங்க யார் வீட்லையாவது ஒரு கல்யாணம் நடக்குது, அப்போ நம்மளை கூப்பிடுறாங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம அழகாக ரெடி ஆகிட்டு போயிடுவோம். அதே ஒரு பாப்புலரானவங்க, ஒரு ஃபேமஸ் ஆனவங்க அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக நம்ம கிளம்புவோம். ஆனால் ஒரு வேளை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உங்களை மட்டும் கூப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் மனசில் என்ன தோணும் அப்படின்னா, எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க, அப்போ நம்மளை மட்டும் கூப்பிடலன்னா நம்ம என்ன ஒன்றும் இல்லாதவங்களா அப்படின்னு கூட நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். தேவன் ஒரு விருந்து வைக்கிறாரு. அவருடைய விருந்துக்கு நம்ம எல்லாரையுமே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் முன்னாடி எந்த பாரபட்சமும் கிடையாது. அவர் முன்னாடி எல்லாருமே சமம். அவருடைய விருந்துக்கு நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டு இருக்கோம். இதை தான் நம்ம இன்றைக்கா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அவர் எப்பவுமே நம்மை நேசிக்கிறார். நம்ம மேலே அவருடைய கிருபை எப்பவுமே இருக்கு. நம்ம நிகழ்ச்சி கூட 20 வருஷங்களை முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் உங்களுக்காகவும் நன்றி சொல்றோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். be
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக அன்பு காட்ட யாருமே இல்லை, ஆதரவாக யாருமே இல்லை, உங்களை யாருமே ஒரு விருந்துக்கு அழைக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருதா? அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை பாடல்களை நீங்கள் பாடும்போது, தேவனை நீங்கள் துதித்து ஆராதிக்கும் போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே மறையும். அது மட்டும் இல்லை, தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம துதித்து ஆராதிக்கும் போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரியான நிறைய பாடல்கள், அதுவும் பல மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள், பிரசங்கங்கள், இது எல்லாமே சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களை போய் சென்று சேர நீங்கள் உதவலாம். உங்களுடைய நன்கொடைகளை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். எங்களுடைய முகவரி www.cbnindia.org/join-the-ENZ-family. இதன் மூலமாக ஒரு புதிய வாழ்க்கை அங்கத்தினராகவும் நீங்கள் மாறலாம். நம்மளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை அவங்க நம்மளை கூப்பிடலை, மறந்துட்டாங்க அப்படின்னா, இவங்க நம்மளை ஏற்றுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் தேவன் ஒரு விருந்து பண்ணுறாரு. அந்த விருந்துக்கு நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் இப்போ நான் சாட்சியாக சொல்லக்கூடியவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பஞ்சாரா சமூகத்தை சேர்ந்த சுமன் மற்றும் பாபி தம்பதியினர் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்க. முன்னாடி அவங்க நிறைய பாரபட்சங்களை சந்திச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது, எப்படி வந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். எங்களுடைய வேலை படைகளுக்கு ஆயுதம் செஞ்சு தரது. மகாராணாவுடைய படைகளுக்கு நாங்க தான் ஈட்டி செஞ்சு தர வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கிருந்து நாங்க கிளம்புனப்ப நாங்க அந்த இரும்பு வேலை செய்யறத விடவே இல்லை. இப்ப வரைக்கும் தலைமுறையா அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒவ்வொரு இடமும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். எங்களை பார்த்த உடனே தலப்பாக்காரங்க வந்துட்டாங்கன்னு சாப்பாடு பாத்திரம் செஞ்சு விற்கிறவங்க இருப்பாங்க. எங்களை டாண்டியா இரும்பு ஆசாரின்னு சொல்லுவாங்க. எங்களை கடவுள் எப்படி படைச்சாரு, என்ன செஞ்சாரு, எங்களை மற்றவங்க எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி நான் வருத்தப்படுவேன். ஒட்டக வண்டியை எடுத்துக்கிட்டு இடம் விட்டு இடம், கிராமமா நாங்க போய் எங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சோம். மழை வந்தாலும், வெயில் அடிச்சாலும், புயல் வந்தாலும் அதுல தான் நாங்க வாழ்ந்தாகணும். போறவங்க வர்றவங்க எல்லாம் எங்களை ஒரு மாதிரி உத்து பார்க்கறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பொண்ணுங்க இருந்தாங்க, இந்த பொண்ணை பாரு, இது எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த கதை அழகான ஜோடியான சுமன் மற்றும் பாபியின் கதையாகும். நவீன கால இந்தியாவில் பிறந்தாலும் கூட தலைமுறையாக ஆண் பெண் குழந்தைகளுக்கு இடம் காட்டப்படும் வேறுபாட்டின் தொடர்ச்சி மேற்படிப்பு படிக்க சுமனை அனுமதிக்கவில்லை. நான் +2 முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன வேற எதுவுமே படிக்க வைக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளை பசங்க நிறைய படிக்க கூடாது, 5வது இல்ல 6வது படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல உட்கார வச்சு வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும், கத்துக்கணும்னு சொல்லி தருவாங்க. அதனாலேயே என்னோட படிப்பும் இந்த மாதிரி பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. ஆனா நான் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. +2 முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபைனல் இயர் போனேன். ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், பானையை தான் விற்கிறேன். எங்க லைன்ல யாரும் ரொம்பவும் யோசிக்கிறது கிடையாது. இவங்க இரும்பு வேலை செய்யறவங்க, இரும்பு சம்பந்தமா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செலவு செய்வாங்க. எங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஒரே அவமானமா தான் இருக்கும். பொதுவா எங்களோட சமூகத்துல இந்த பாரம்பரியம் தான் போயிட்டு இருக்கு. சாதாரணமா இருக்கிற பொண்ணுங்க முன்னேறதே கிடையாது. எங்களோட ஆசைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியாது. ஆமா, எங்க போனாலும் சரி, நல்லா படிச்சவனுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். நல்லா படிச்சவங்க கிட்ட வாங்க உட்காருங்கன்னு பேசுவாங்க. ஆனா படிக்காதவங்க கிட்ட போய் உட்காருங்கன்னுவாங்க. இப்படி கம்யூனிட்டி முன்னேறி போயிட்டே இருக்கு. நாங்களும் முன்னேறுவோம். எவ்வளவு நாளைக்கு இப்படியே வாழ்வோம்னு நாங்க யோசிச்சோம். சுமன் மற்றும் பாபிக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களை நன்றாக படிக்க வைப்பது அவர்களின் கனவாக இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர்கள் கிராஸ் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டரான சஞ்சீவ் குமாரை சந்தித்தார்கள். பொழுது அவர்கள் பஞ்சாரா சமுதாயத்திற்கு உதவி செய்ய முடிவு செய்தார்கள். பஞ்சாரா கம்யூனிட்டியை நாங்க சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு ரோட்ல போகும்போதெல்லாம் ரோட்ல பலவிதமான பொருட்கள் விற்கிறத பார்ப்பேன். அங்க பல மக்கள் இந்த வேலையில ஈடுபட்டிருப்பாங்க. ஒரு முறை நான் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தப்ப அதுல ஒரு வசனத்தை இப்படி படிச்சேன்: நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. நான் அன்னைக்கு முடிவு செஞ்சேன், இந்த கம்யூனிட்டிக்குள்ள நான் என்டர் ஆகணும்னு. நான் இவங்க கிட்ட போனப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி நாட்கள் கடந்து சென்ற போது அவர்களுக்கு தெரிந்திடாத எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு கிடைக்க சஞ்சீவ் முயற்சி செய்தார்.
பாஸ்டரோட சர்ச்சுக்கு மீட்டிங்க்கு போனேன். நான் அங்க கொஞ்சம் பிரச்சனையில இருந்தோம், கொஞ்சம் கவலையிலயும் இருந்தேன். போக போக பிரதர் கிட்ட சொல்லி பிரார்த்தனை செய்ய சொன்னேன். அவரு என் பேரை சொல்லி பிரார்த்தனை பண்ணாரு, என் குடும்பத்துக்காக பண்ணாரு. தினமும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சது, பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வேலைகள் அதிகமாச்சு, இன்கமும் அதிகமாச்சு. நாங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு எங்களோட வாழ்க்கை முழுசா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கடை நல்லா போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆண்டவரோட கிருபையால தான். ஒரு தடவை உதவி செய்வாங்க, இல்லனா 2 தடவை உதவி செய்வாங்க. எல்லா நேரமும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா பிரார்த்தனை வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு விஷயம். பிரார்த்தனை மூலமா எனக்கு வீட்ல சந்தோஷம், நிம்மதி, ரொம்பவே ஆசீர்வாதமும் கிடைச்சது. இன்றைக்கு சுமன் மற்றும் பாபியினுடைய தலைமுறை தங்களுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் கல்வி விதையை விதைக்க முடிவு செய்தார்கள். அவர்கள் இந்த வேலையை எவ்வளவு விலை தர வேண்டியது இருந்தாலும் நிறைவேற்றுவார்கள். நான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய ஸ்கூல்ல என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக இரவும் பகலுமா பானை விற்கணும்னா கூட நான் விற்பேன். அவங்களுக்காக நான் நிறைய கஷ்டப்படுவேன். எங்க கிட்ட காட்டப்படுற அந்த பார்ஷியாலிட்டி எங்க பசங்க கிட்ட காட்டக்கூடாது. அவங்கள நல்ல விதமா நடத்தணும். பசங்களையும் பொண்ணுங்களுக்கும் நடுவுல நிறைய பாரபட்சம் காட்டுவாங்க. அந்த மாதிரி காட்டாம பசங்களை எப்படி படிக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி பொண்ணுங்களையும் படிக்க வைக்கணும்ன்றதான் என்னோட ஆசை. அதே மாதிரி நான் என்னோட பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைப்பேன். இதுதான் என்னோட ஆசை. நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். வாங்க இந்த பஞ்சாரா கம்யூனிட்டியை நாம டெவலப் பண்ணுவோம், அதை உயர்த்துவோம். அவங்களுக்கும் கம்யூனிட்டியில எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற மாதிரி அந்த ஈக்குவலான லெவல் கிடைக்க நம்ம முயற்சி செய்வோம். நன்றி பாபி மற்றும் சுமன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தன்னுடைய விருந்துல நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது தான் நம்முடைய மதிப்பு என்னன்னு தெரியும். இதை தான் நம்ம அவங்களுடைய சாட்சியில பார்த்தோம். நம்ம குடும்பத்துல இருந்து, நம்ம சமுதாயத்துல இருந்து நமக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு மரியாதை கிடைக்குது. ஒருவேளை இப்படிப்பட்ட தகுதியெல்லாம் இல்லை அப்படின்னா யாராவது ஒரு விருந்துக்கு உங்களை கூப்பிடுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்படிப்பட்ட எந்த ஒரு தகுதியுமே இல்லைனா கூட தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நமக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த விருந்தில் நம்ம எல்லாரையுமே அழைக்கிறார். அவர் முன்னாடி எந்த பாரபட்சமும் கிடையாது. அவர் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம். அவர் உங்கள் மேலே எப்பவுமே அன்பாக இருக்காரு. அவர் நமக்காக அவருடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறார். சீஷர்கள் கூட அவர் ஒரு விருந்தில் உட்காரும்போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இது பீக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது நான் சிந்துகிற ரத்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாக தான் அவர் இப்படி சொல்றாரு. அவர் எப்பவுமே நம்ம மேலே அன்பாக தான் இருக்காரு. அவருடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த விருந்தில் நீங்களும் கலந்து கொள்ள முடியும். உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 30-32 வசனங்கள். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. இதை நம்ம பைபிளில் பார்க்குறோம். இயேசு தன்னை தேவகுமாரன்னு சொல்கிறாரு, பரவாயில்லை. அது மட்டும் இல்லை, ஓய்வு நாளில் பிணியாளிகள் எல்லாத்தையுமே, நோயுள்ளவர்கள் எல்லாத்தையுமே அவர் குணமாக்குறாரு, அதுவும் பரவாயில்ல. ஆனால் அதை தாண்டி பாவிகளோட உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ணுறாரு. இதுதான் பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. அவர் எப்படி பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடலாம், அவங்க கூட பழகலாம், எப்படி குஷ்டரோகிகளை அவர் தொடலாம், இதெல்லாம் கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம காலத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? யாராவது நீங்கள் தகுதியில்லாத ஒரு மனிதன் நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் எப்படி என் பக்கத்தில் இருக்கலாம்? அவள் எனக்கு என்ன அவ்வளோ சரிசமமானவனா? அப்படிலாம் கூட நீங்கள் யோசிக்கிறீங்க தானே? ஆனால் இயேசுடைய அன்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவர் முன்னாடி எல்லாருமே சமம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நேர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பைபிளில் பார்க்குறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருன்னா உங்களுடைய எதிரிகள். உங்களுடைய எதிரிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய நோயாக இருக்கலாம், உங்களுடைய பண பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய வெளி தோற்றமோ ஏதாவது ஒரு எதிரியாக இருக்கலாம். ஆனால் அந்த எதிரி முன்னாடி தேவன் உங்களுக்கு ஒரு விருந்தை செய்கிறார். அந்த பந்தியில் ஆயத்தப்படுத்தி உங்களை உட்கார வைப்பார் அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் யாராவது உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம்.
தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை அதில் உட்கார வைக்காரு அப்படின்னா அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத அர்த்தம். அவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னும் அர்த்தம். அப்படி இல்லை, உங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம மற்றொரு சாட்சியை பார்ப்போம். பிள்ளைகளே, ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் உங்களை மத்தவங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க பாரபட்சத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கா? ஒருவேளை இப்ப வரைக்கும் கூட உங்க வேலையில வேறுபாடு காட்டப்படலாம். சமூகத்திலயும் சமுதாயத்திலயும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதப்போ அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கடினமான நேரத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா அவரை உங்களுக்கு சரியான நண்பன், சரியான சூழல், அந்த சூழலை கடந்து போக உங்களுக்கு பலம் தருபடி தேவன் கிட்ட கேளுங்க. நண்பர்களே, இந்த ஜூன் மாதத்துல ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில CBN பிரேயர் லைன் உங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபம் பண்ணும். இந்த ஜெபத்துல நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை தவிர மத்த எந்த நாள் வேணாலும் நீங்க CBN பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப்ல உங்க ஜெப வேண்டுகோளை நீங்க தெரிவிக்கலாம். நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கான நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாரையுமே அழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு விருந்தை ஏற்படுத்தி அந்த விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். பிரியா கர்ணாகர் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். சமூகம் ஏற்றுக்கொள்ளாத நபர்களை இவங்க ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பை காட்டியிருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப இவங்களை தேவன் எப்படி பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத இவங்களை சந்தித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். பிரியாவினுடைய கணவர் அமெரிக்காவிற்கு சென்றதற்கு பிறகு பிரியா தன்னுடைய ஓய்வு நேரத்தை தேவனுக்கு தர முடிவு செய்தார். நான் 15 நிமிஷம் பிரார்த்தனை பண்றதுல இருந்து ஆரம்பிச்சேன். நான் பைபிளும் படிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரோட என்னோட நேரத்தை செலவிட ஆரம்பிச்சதுல இருந்து என் ஜெப வாழ்க்கை ஆரம்பமாச்சு. அப்படியே இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. பிரியா தேவனை தொடர்ந்து நெருங்கி வந்தபோது அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை நோக்கம் புரிந்தது. ஆண்டவர் என்கிட்ட நான் உன்னை என்னுடைய வலிமையால நசிந்து போன மக்களுக்கு மத்தியில பயன்படுத்துவேன்னு சொன்னாரு. அப்போ அதை கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அந்த வார்த்தை என் இதயத்தை தொட்டுருச்சு. நான் உடனே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, நீங்க என்ன அங்க போக சொல்றீங்க, ஆனா எனக்கு பயமா இருக்கு. நீங்க நான் அவங்க கிட்ட ஊழியம் செய்யணும்னு விரும்புனா எனக்காக நீங்க பாதையை திறந்து வைங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். பிரியா சிறிது நாட்கள் வரைக்கும் இதை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் மார்க்கெட்டில் இருந்தபோது ஒரு திருநங்கையை அவர் சந்தித்தார். நான் அந்த திருநங்கை கிட்ட அவங்க நண்பர்களை வந்து சந்திக்க நான் விருப்பப்படுறேன்னு சொன்னேன். அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்ன உடனே வர சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட உங்க கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்க தன்னோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. நான் அவங்க பேரை கேட்டேன். அதுக்கு அவங்க கௌரின்னு சொன்னாங்க. கௌரியை சந்தித்த பிறகு பிரியாவுக்கு இந்த பயம் நீங்கியது. அடுத்த நாளே அவர் அவரை சந்தித்து சென்றார். அவங்க எல்லாரும் அங்க இருந்தாங்க. தங்களோட சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க மனசு திறந்து பேச ஆரம்பிச்சாங்க. மனசுல இருக்கிறத எல்லாம் மறைக்காம சொன்னாங்க. சில பேர் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்படி இருக்கிறதால என் அப்பா அம்மா என்ன நேசிக்கல, என் சகோதர சகோதரிகள் நான் வீட்டுல இருக்கிறத விரும்பல, அதனால நான் இங்க வந்துட்டேன்னு சொன்னாங்க. நான் பைபிள்ல இருந்து விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சேன். உன்னோட பெற்றோர் கூட உன்னை கைவிடலாம், ஆனா நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னதை சொன்னேன். அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே உற்சாகமாயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் வசனங்கள் பிரியா மூலமாக அவர்களிடம் பேச ஆரம்பித்தது. அப்பொழுது அவர்களுக்குள் மாற்றம் வர தொடங்கியது. நான் அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பார்த்தேன். நான் அவங்க கிட்ட ஆண்டவரோட அன்பை பத்தி சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ பிரார்த்தனை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப்ல எனக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. என் குடும்பத்து மேல இருக்கிற ஆண்டவரோட அனுகிரகத்துக்காகவும் குடும்ப நிம்மதிக்காகவும் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி பிரியா, உங்களுடைய சாட்சிக்காக நன்றி. நம்ம வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு என் வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஆக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி ஆக்குங்க அப்படின்னு சொல்லும்போது
மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுடைய சாட்சியின் மூலமாக பார்த்தோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியாவுடைய சாட்சி உங்கள் எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி அவங்க பல இடங்களுக்கு பல மனிதர்களை அவங்க சந்திக்கிறாங்க. தேவனுடைய அன்பை அவங்க எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் தேவனுடைய அன்பை சொல்லணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகளில் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகளில் சிங்கள மொழி மற்றும் நேபாள மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவையெல்லாம் உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ரசியுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு அழைப்பு தந்திருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கோம். அவர் நமக்காக ஒரு விருந்தை ஏற்படுத்தி அந்த விருந்துக்கு நம்மை அழைக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தேவனுடைய கிருபையை பெறுவதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்ககிட்ட எந்த பாரபட்சமும் காட்டாம, வேறுபாடு காட்டாம சமமா எங்களை நேசித்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்க அன்புக்கு நாங்க தகுதியானவங்க கிடையாது. நீங்க ஏற்படுத்தி இருக்கிற விருந்துல பங்கெடுக்க எங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா நீங்க எங்களை தகுதிப்படுத்தி எங்களை அழைச்சதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பை, இந்த அழைப்பை நாங்க ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க எங்ககிட்ட எந்த பாரபட்சமும் வேறுபாடும் காட்டாம இருக்கிற மாதிரி நாங்களும் மற்றவங்க கிட்ட நடந்துக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எல்லாரையும் சமமா நடத்தவும், சமமா நேசிக்கவும், அதற்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு தாங்க. உங்க அன்பை வெளிப்படுத்துறவங்களா நாங்க இருக்கணும். எங்களை நேசிக்கிறதுக்கும் எங்களை அரவணைக்கிறதுக்கும் யாரும் இல்லைன்னு வருத்தப்படுகிறவங்களுக்காக இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அவங்களுக்கு இருக்கீங்க, இதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேறுபாடு மற்றும் பாரபட்சம் காட்டப்பட்டதுனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கசப்புகள் எல்லாமே மாறட்டும். உங்க அன்பு அந்த நிறைவை தரட்டும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. நிப்பர் இயேசு மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். தேவனுடைய அழைப்பு எப்பவுமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அதை ஏற்றுக்கோங்க. அவருடைய விருந்துல நீங்களும் கலந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இன்றைக்கான பிரேயர் டிப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரியாவுடைய சாட்சி. அவங்க எப்படி ஜெபித்தாங்க, என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு தேவன்கிட்ட ஜெபிச்சாங்க. அதே மாதிரி நீங்களும் ஜெபிக்கணும். உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தில் உங்களை அவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி செய்யாதவங்களை நீங்கள் அழைக்கணும். இந்த வசனம் அதை தான் நமக்கு சொல்லுது. அதற்கான பலன் தேவன் தருவார். அது கூட தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.